அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ பனையை போல செழித்த லீபனோனில் உள்ள கேதுருவை போல நீ வளருவாய், நீ வளருவாய், விருத்தி அடைவாய். கர்த்தரை நம்பினோர் மாள்வதில்லை, நீதிமான் பனை போல் செழித்து வளருவான். கர்த்தரே என்றும் காத்திடுவார், நீதிமான் பனை போல் செழித்து வளருவான். கர்த்தரே என்றும் காத்திடுவார். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இப்போது சாட்சியை கேட்க போகிறோம். பிரதர் ஜான் அவர்கள் முன்பதாக வந்து தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாக சுருக்கமாக சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரும் என்னை அடியேனே இந்த சின்ன சாட்சியாக நிறுத்தினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடய சாட்சி பார்த்திங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கிருபை எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருந்தாங்க. சந்தோஷம் டிவி அப்படின்னு ஒரு டிவி ஆரம்பிக்க கிருபிச்சிருந்தாங்க. அந்த டிவியை நாங்கள் ஒரு 5 வருஷமாக நடத்தி கொண்டு வரும்போது நிறைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருந்தது, எங்களால் அதை நடத்த முடியாத அளவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்டது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஆண்டவர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வர இன்கம் சோர்ஸை வச்சு நான் இதை கொண்டு போய்டுவேன் ஆண்டவரே, நான் யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு பிஸ்னஸ் சோர்ஸ் ஆண்டவர் தருவார் அப்படின்ட்டு நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு காட்டினது நிறைய இந்த டீ ஷாப்ஸு, நிறைய ஃப்ரான்சைஸ் அந்த மாதிரி புதுசாக உருவாகிட்டு இருந்தது நான் பார்த்தேன். ஸோ அப்போ நம்ம ஒரு பிராண்ட் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம், நம்ம ஃப்ரான்சைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஒரு மாதமாக நாங்கள் நிறைய இடத்துல அலைஞ்சு பார்த்தோம். ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது. அப்போ கடைசி ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே நான் ஆரம்பிக்கிற பிஸ்னஸுக்கு ரிலேட்டடாக பைபிள்லேருந்து ஒரு வசனம் வரணும், அந்த வசனத்தை இருந்து அது மூலயமா அது ரிலேட்டடாக இருந்தால் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபினுள்ள கேளுவை போல் வளருவான் அப்படின்னு ஒரு வசனத்தை கொடுத்துருந்தாங்க. போன ஜூன் மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாங்க. ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா எங்கள் டிவியோட ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எங்கள் 1ஆம் தேதி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தமாக நாங்கள் போட்டிருந்தோம். ஆனால் காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது, காலையில் எப்போவுமே 5 மணி சர்வீஸ் இங்கே வந்துட்டு தான் போவேன் 1ஆம் தேதி. அப்போ நான் காலையில் சொன்னது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்த வசனம் உண்மை அப்படின்னா எனக்கு இந்த சர்ச்சிலேருந்து பாஸ்டர் மூலிமா அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எப்போவுமே பாஸ்டர் அடிக்கடி அந்த பாட்டை பாடுறது தான் நான் அடிக்கடி பார்த்துருக்குறேன். அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க, நீ லீபனோனில் கேதுரு போல் நீதிமான் போல் பனையை போல் செழித்து மகனே நீ வளருவாய், நீ மேலும் மேலும் வளருவாய், நீ விருத்தி அடைவாய் அப்படின்னு 3 தடவை உறுதிப்படுத்தினாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்பவும் பார்த்திங்கன்னா எப்போவுமே காணிக்கை பாடல் பாடும்போது ராஜா பிரதர் அன்றைக்கி வந்து பாடினாங்க. அவங்களும் அந்த ஃபுல்லாக பாடாமல் அந்த நீதிமான் பனையை போல் செழித்து கேதுரு போல் வளருவாய்னு அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் பாடிட்டு வச்சுட்டாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தைரியமாக இறங்கி ஆண்டவர் அம்பத்தூரில் ஃபஸ்ட்டு ஒரு கடையை போன ஜூலை மாதம் 22ஆம் தேதி ஓப்பன் பண்ண கிருபை செய்தார். இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருப்பட்டி காப்பி நிறைய இடத்துல பெரிய பெரிய கடை பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்லாம் நான் கணக்கு பண்ணலை. ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நம்ம ஆரம்பிப்போம் நடத்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடையை நாங்கள் போர்டு வச்சாச்சு, கடையை எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஆனால் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா எந்த பொருளும் வாங்குறதுக்குமே காசு இல்லை, இருந்தது எல்லாமே பேங்க் லோன்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் அப்படியே கடை நிற்குது. ஹவுஸ் ஓனர் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க ஆரம்பிக்கிறீங்க, இப்போ அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களே, ஒரு வாரமாக ஆயிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீங்கள் தான் இதை ஆரம்பித்தது, நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த போர்டை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட ஃப்ரான்சைஸ் கேட்டாங்க. நாங்கள் கடையே ஓப்பன் பண்ணலை, ஆனால் அடுத்து அவங்க ஃப்ரான்சைஸுக்கு பண்ணுறதுக்கு எங்ககிட்ட புக் பண்ணி ஒரு பெரிய தொகையை செக்கு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த கடையை ஆண்டவர் எங்களுக்கு ஓப்பன் பண்ண கிருபை செய்தார். அதுக்கப்புறம் ஜூலை 22ஆம் தேதி நாங்கள் அந்த கடையை அம்பத்தூரில் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரான்சைஸ் கேட்டிருந்ததுனால நவம்பர் 22ஆம் தேதி நாங்கள் தாம்பரத்தில் ஒரு கடையை ஓப்பன் பண்ண கிருபை செய்தார். அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் திரும்பவும் பனையூர் ஈசிஆரில் ஒரு கடையை ஓப்பன் பண்ண கிருபை செய்தார் ஆண்டவர். இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் கிருபையாக நடத்திட்டு இருக்காரு.
இடையில கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது, லேபர்ஸ் ப்ராப்ளம் வந்தது. வரும்போது பார்த்திங்கன்னா லேபர்ஸுக்குள்ளே ப்ராப்ளம் ஆகி அவங்க எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. கடை 2 கடை ஓப்பனே ஆகலை. நான் எதை பற்றியுமே கவலைப்படலை. ஆண்டவர்கிட்ட சொன்னது, ஆண்டவரே சர்ச்சில் பாஸ்டர் மூலமாக இதை நீங்கள் உறுதிப்படுத்துனீங்க, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்ட்டு நான் அமைதியாக உட்காந்துருவேன். ஒரு நாள் இருந்தாலும் திரும்ப அந்த ப்ராப்ளம் அடுத்த நாள் அப்படியே எல்லாமே சரியாயிரும். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் 3 கடையை கொடுத்து கிருபையாக நடத்தி கொண்டு இருக்கிறார். ஊழியத்தும் எந்த தடை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னும் அநேக பிரான்ச்சுகளை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வருஷமும் இன்னும் சாட்சியாக ஆண்டவர் நிப்பாட்டுவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. புதிதாக வந்த சகோதரிய வாழ்க்கை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் ரமேஷ் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நறுமையான கால வேலைக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிற ராஜனே, நல்ல தெய்வம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கள் சபைக்கு புதிதாக வந்த பிள்ளைகளை எங்கள் சமூகத்தில் ஒப்பெடுக்கிறோம். நானே உன் பரிகாரனை கர்த்தர் என்று சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனங்கள்படி ஆண்டவரே, புதிதாக வந்தவருடைய குடும்பங்களிலே அப்பா நீரே பரிகாரனை கர்த்தராயிருந்து பிள்ளைகளை நீ தேற்றும்படியாக எல்லா காரியங்களும் ஆண்டவரை ஆறுதல்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக என நோக்கத்தோடு இந்த ஆலயத்து வந்த நீர் அறிவீர் ஏசப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளத்தை ஆராய்கிற தேவனாக இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நான் உன்னை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சினாலும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டு அளவில்லாத பிரசன்னம் பிள்ளைகள் மத்தியில் காணப்படட்டும் ஆண்டவரே. சத்துருக்களை வெக்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவரே இந்த குடும்பத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.